காலையில் எந்திரிச்சாலே என் தலைக்குள்ளே ஓடுறது என்ன தெரியுமா? இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன, மதியானம் லஞ்ச் என்ன, நைட்டு டின்னர் என்ன, என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும் நமக்கு, அந்த மெனுவெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிற வரைக்கும். ஸோ எப்போவுமே என்ன சமைக்க போகிறேன்னாலும் நான் வந்து மொதல் நாளே பிளான்லாம் பண்ண மாட்டேன். ஆன் ஸ்பாட் அப்போ உடனே போயிட்டு நான் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்து எதெல்லாம் இருக்கோ அதை வச்சு மெனு வந்து ரெடி பண்ணிக்குவேன். என்னை பொறுத்த வரைக்கும் வெஜ்ஜு சமைக்கிறத விட நான்வெஜ் சமைக்கிறது ரொம்ப ஈஸின்னு நான் நினைப்பேன். பிகாஸ் ஒரு மீன் இருந்தால் அதுலேயே நம்ம மீன் குழம்பு பண்ணிவிட்டு மீன் வறுவல் பண்ணிவிட்டு அப்படியே ஒயிட் ரைஸ் வச்சிடலாம். இதே ஒரு சிக்கன் இருந்துச்சுன்னா சிக்கன் குழம்பு வச்சுட்டு அது கூட வந்துட்டு சிக்கன் 65 பண்ணிவிட்டு ஒயிட் ரைஸ் வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம வீட்டு ஆளுங்க கம்முன்னு சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த சாம்பார், ரசம், வத்த குழம்புன்னு வைக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி சைட் டிஷ் இல்லைன்னா அப்படி ஒரு என்ன சொல்கிறது, என்ன இதுதான் பண்ணிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியும் நமக்கு வந்து கிரெடிட்ஸ் கிடைக்கலன்னா கஷ்டமாக தானே இருக்கும். ஸோ அப்படி தான் எனக்குமே இருக்கும். அந்த சாம்பார் ரசம் வைக்கிற அன்றைக்கி ஏதோ ஒரு போர்க்களத்துக்கு போயிட்டு வர ஃபீலே இருந்துகிட்ருக்கோம் எனக்கு. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்துட்டு நெத்திலி மீனும் ப்ரானும் இருந்தது. ரெண்டுமே வந்துட்டு முந்தின நாள் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. நான் என்ன பண்ணேன்னா ப்ரான் வச்சுட்டு தேங்காய் பால் பிரியாணி பண்ணிக்கலாம், அப்புறம் நெத்திலி மீனில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுதான் என்னோடய பிளானு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணிலாம் பண்ணும்போது ரொம்ப அப்படியே அதிலே கவனம் செலுத்தி ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணணுன்னா கூட இருக்காத ஒரு டேஸ்ட்டு நம்ம ஏனோ தானோன்னு பண்ணும்போது இருக்கும் பாருங்கள். அது வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இருக்காது. நம்ம வந்து ஏதோ ஒரு பிளானில் பண்ணுவோம், சரி இப்போ எப்படி வருதோ வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ப்ரான் பிரியாணி இருந்தது. டேஸ்ட் ரொம்ப 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 நல்லா இருந்தது. அதுவும் இந்த மழை நாளுக்கு நல்ல சூடாக வந்து சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ஸோ இதோட ரெசிபியும் நான் ஷூட் பண்ணி வச்சுருக்கிறேன். நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். என்னன்னே தெரியல, நானும் டெய்லி வீடியோ வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே தான் இருக்கேன். பட் வந்து எனக்கு வந்து டைம் இல்லையா, இல்லை வந்து நான் தான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேனான்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். பேக்கிங் ரிலேட்டடாக நிறைய சிஸ்டர்ஸ் நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டுட்ருக்கீங்க. அதையுமே நான் கிளியர் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் கொடுத்த ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ண சிஸ்டர்ஸ் ரொம்ப நல்லா வந்தது, ஃப்ளாப்பே ஆகலக்கான்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிரியாணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. ஸோ இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாமா? ஸோ பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.